திரையுலகில் பிரபலமான மெமிக்ரி கலைஞரும் நடிகருமானவர் கலாபவன் நவாஸ். இவர் 1995ஆம் ஆண்டு சைத்தன்யம் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார். பிரகம்பனம் என்கின்ற மலையாள படத்தின் படப்பிடிப்பு எர்ணாகுளத்தில் நடந்துள்ளது. இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக கலாபவன் நவாஸ் சோட்டானிக்கராவில் உள்ள ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியுள்ளார். படப்பிடிப்பு நிறைவு பெற்ற நிலையில் கலாபவன் நவாஸ் அறையை காலி செய்ய திட்டமிட்டுள்ளார். இதற்காக நவாஸ் ஹோட்டல் ஊழியரிடம் பேருந்து மற்றும் ரயில் நேரம் குறித்து விசாரித்துள்ளார். இது குறித்து நவாஸிடம் தெரிவிப்பதற்காக அந்த ஊழியர் அறைக்கு சென்றபோது அங்கு நடிகர் நவாஸ் மயக்கமடைந்து சுய நினைவு இல்லாமல் இருந்துள்ளார். இதன் பின் ஹோட்டல் ஊழியர்கள் அவரை அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். உயிரிழந்த நடிகர் நவாஸ்க்கு வயது 51. அவர் மாரடைப்பால் இறந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது.